ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் உண்டு ரெப்பியார் ஆகி வந்திருக்கு. எங்களுக்கு i7s என்ற ஒரு நார்மல் குவாலிட்டி உண்டு தான், அந்தளவு குவாலிட்டி உண்டல்ல, ஒரு லோ குவாலிட்டி லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ஹெட்ஃபோன் உண்டு தான் ரெப்பியார் ஆகி வந்திருக்கு. அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து அந்த ஒன் பண்ணுற சுவிட்ச் வேலை செய்கிறதா இல்லை, அதில் இந்த ஒன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு இது வேலை செய்யுது இல்லை, ஒரு சைடு அது தான். மற்றது அவங்கள்ட்ட சார்ஜிங் போர்ட்டிலிருந்து எடுக்கும்போது அது கலண்டு வந்திருக்கு, அதால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. போர்டோடு சேர்ந்து இழுபட்டு வந்திருக்கிறதால, அது கலண்டு வந்திருக்கிறதால தான் நாங்கள் அதை ரெடி பண்ணி கொடுக்குறதா ஆகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அவங்களா ரெடி பண்ணி கொள்றதா ஆகிக்கலும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லேட்டாக்காமல் வீடியோ குழுப்போம். இதில் வந்து உள்ள பிரச்சனை வந்து இதில் இருக்கு, இந்த இடத்துல காணுதாய்க்கும் உங்களுக்கு ஸ்ட்ரக்காகி நின்றிக்கிறது, அதை நான் வெளியில் எடுக்க வேணும். இதில் அந்த பிரச்சனை இல்லை, இது வந்து கலண்டு வருவது, இது மட்டும்தான் இருவி நின்று இருக்கு. அதை கலட்டிட்டு அதை எடுப்போம், அதை செய்வோம், எப்படி சோல்டரிங் பண்ண வேணுமென்றதை காட்டுறேன். அதோட இந்த பட்டன் வந்து ப்ரெஷ் ஆகுது இல்லை, அதாவது இந்த பட்டன் இந்த போர்டு இழுபட்டதால் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே நாங்கள் ரெடி பண்ணுவோம். இதை எப்படி கலட்டுறது என்று சொல்லி காட்டுறேன். அதோட இந்த பாக்ஸையும் நாங்கள் கலட்டுவோம், இது உள்ளுக்குமே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நாங்கள் இதை கலட்டுவோம். இதை கலட்டுறது வந்து எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து தான் கலட்ட வரையும் இந்த பாயிண்ட் ரெண்டு இருக்குது, உங்களுக்கு ஆணிதாய்க்கும். இதை கலட்டினா இந்த கேசிங்கும் இதுவும் கலண்டு வந்துடும். வாங்க நாங்கள் அதை முதல்ல கலட்டுவோம். இதை கலட்டிட்டோம். இதை கலட்டினா இது லொக்கும் கலண்டு வந்திருக்கு. இப்போ இது உள்ளுக்கு இருக்கிறது என்னோட கலண்டிக்கிற பீஸ் வந்து இது தான், இது உடஞ்சி வந்திருக்கு அதிலே இருந்து. இந்த இடத்துல இதால் தான் இருக்கிற காரணம், இதில் உள்ள இந்த எங்கள்கிட்ட சார்ஜிங் இதால் தான் இருக்கிறது. இதை நாங்கள் ரெடி பண்ணுவோம். இது உள்ளுக்கு வேறு பெருசாக ஒன்றும் கொடுத்தில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளுக்கு ஒரு பேட்டரியும் அதோட சார்ஜிங் போர்டும் மட்டும்தான் கொடுத்திருக்கிற. இன்னக்குள்ளே சுவிட்ச் வந்து வேலை செய்கிறதுக்கான மாதிரி இருக்கு. இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆனதாக இருக்கும். சார்ஜ் இருக்குது இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது வந்து இதில் தான். இப்போ நாங்கள் இதை கலட்ட வேணும். இதை கலட்டுறதுக்கு இந்த சைடில் பிடிச்சி நாங்கள் லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் இது வெளியில் வந்துடும். இந்த இடத்துல பேட்டரி இருக்குது, இந்த பேட்டரியை நாங்கள் கலட்டிக்கொள்ள வேணும். இதை கலட்டுறேன்னு சொன்னால் வந்து இந்த போர்டை வந்து வெளியில் எடுக்க வேணும். நாங்கள் முதல்ல இதை வந்து நான் டீசோல்டரிங் பண்ணிக்கொள்வோம். இந்த இடத்துல டீசோல்டரிங் பண்ணி ஸ்பீக்கர் வேறு நாங்கள் எடுத்துகிட்டு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் முதல்ல இதை கலட்டுறேன். ஸ்பீக்கர் ரெண்டு நான் முதல்ல கலட்டிக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பேட்டரியை கலட்டி கொள்ள வேணும். பேட்டரியோட இந்த மேலுக்கால் ஒரு கவர் அடிச்சிக்கிறாங்க. இது அடிக்கிறது வந்து ஸ்பீக்கரோட பட்டு ஷோர்ட்டாக அமைக்கிறதுக்கு தான். அது பிறகு இதையும் நான் கலட்டி கொள்கிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம், ப்ளஸ் மைனஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். இந்த சைட் வந்து ப்ளஸ், இது மைனஸ். அதுக்கு உங்களுக்கு மாறுறதா இருந்தால் நீங்கள் பென்சிலால் கொஞ்சம் மார்க் பண்ணி கொண்டா சரி. இந்த சைட் தான் உங்களுக்கு ப்ளஸ்ன்றதை இதுவும் மாறிக்கொள்ளாம. இதில் வந்து ரெட் கலர் ப்ளஸ், பிளாக் வந்து மைனஸை கொடுக்க வேணும். அடுத்ததாக நாங்கள் இதை வந்து வெளியில் எடுப்போம். இதில் இந்த சுவிட்ச் இருக்கிற சைடில் இருந்து இது திரும்பி இருக்கு. இது வர வேண்டிய இடத்துல வந்து இது திரும்பி இருந்ததால தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் அதை சரியாக போடுவோம். அதோட இந்த பீஸை நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள்
இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த சோல்டரிங் ஆயினால் இந்த பிளக்கை வந்து இந்த பக்கத்திலேயும் இதில் உங்களுக்கு காணுதாக இருக்கும் ப்ளஸ் மைனஸ் என்று போட்டு இருக்கு. இந்த மைனஸ் பிளக்குக்கும் இந்த ப்ளஸ் என்று போட்டிருக்கிறத ரெட்டுக்கும் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளஸ்ஸை நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஷார்ட்டாகவும் பார்த்துக்கோங்க. ரெண்டு இதுவும் கிட்ட இருக்கிறதால அதிகமாக ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு. அதனால் ஷார்ட்டாகாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு நல்லா ஒட்டிக்கொள்ளவும் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் ஒட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இந்த பீஸுக்கு வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் கலட்டிக்கிறதுல சுவிட்ச் எந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துக்கொண்டு அதுக்கு மாதிரி இதை நான் போட்டுக்கொள்ள வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதை போட்டுக்கொள்வோம். இதில் சத்தம் கேட்குதாய்க்கும். இப்போ இந்த பட்டன் ப்ரெஷ் ஆகுறது அதோட இதையும் நான் போட்டு ஒர்க் பண்ணிக்கொண்டா எங்களுக்கு இந்த பிரச்சனை. ஓகே, இப்போ அடுத்ததாக இதை வந்து நாங்கள் செட் பண்ணி கொள்வோம். முதல்ல பேட்டரி ரெண்டும், பேட்டரியோட ரெட் கலரை ப்ளஸ்லையும் மற்றது மைனஸ்லையும் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். பேட்டரி ரெண்டும் ரெடி பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேட்டரி ஓகே. அடுத்ததாக ஸ்பீக்கர் ரெண்டும் இதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இல்லை, எப்படியுமே உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கிளம்பிக்கு கலக்கிறதுக்கு மாதிரி இல்லாமல் அதோடு நாங்கள் இந்த பேப்பர் ரிட்டர்ன் ஒட்டி கொள்ள வேணும் கட்டாயம். இல்லைண்டா எங்களுக்கு வந்து இது ரெண்டும் ஷார்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் இது ஒட்டுறது ஸ்பீக்கரில் பட்டு ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதால நாங்கள் அதை வந்து கட்டாயம் ஒட்டி கொள்ள வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் இதில் உள்ள வேலை. அடுத்ததாக இந்த கேஸிங்கை நாங்கள்
பூட்டி கொள்வது மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காணுதாக இருக்கும் சார்ஜ் ஆகுறது. இதுவும் சார்ஜ் ஆகுது. இதில் சார்ஜ் இருக்கு ஆல்ரெடி. இதில் இவ்வளோ நாளும் சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கு, அதனால் இது சார்ஜ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் கேசிங்கெல்லாம் செட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நான் சார்ஜ் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு காணுதாய்க்கும் இந்த பக்கத்தில் இண்டிகேட் ஆகுறது 10 to 10 to 100 உங்களுக்கு காணுதாய்க்கும் சார்ஜ் ஆகுது. இப்போ எங்களுக்கு இந்த ஹெட்ஃபோனை வந்து தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நீங்கள் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது செஞ்சுக்கொள்ள வேண்டிய மாதிரி தான் நான் ஒரு ஈஸியான சிம்பிளான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட என்டெக்கு புதியவங்களாக இருந்தால் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே ரொம்ப முக்கியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.